சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வழிநடத்தலில் கெஹல்பத்ர பத்மே எனும் நபர் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்திலிருந்து நாட்டில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பில் தற்போது விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சில சொத்துக்கள் அவர்களின் உறவினர்களின் பெயர்களில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதற்கு மேலதிகமாக கொமாண்டர் சலிந்த எனும் நபரின் சில சொத்துக்கள் தொடர்பிலும் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான குறித்த சொத்துக்கள் தொடர்பில் விரைவில் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்து தடை உத்தரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீசார் கூறினர். இலங்கை, இந்தோனேஷியா சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய ஒன்றிணைந்த சர்வதேச சுற்றிவளைப்பின் மூலம் கெஹல்பத்ர பத்மே உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் 3 குழுக்களின் தலைவர்கள் உள்ளிட்ட 6 பேர் இந்தோனேஷியாவில் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கொமாண்டோ சலிந்த, பெக்கோ சமான், பானுதுரை நிலாங்க, தெமிலில் லஹிரு என அழைக்கப்படும் பாதாள உலக கோஷ்டியின் தலைவர்களும் அடங்குகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெக்கோ சமனின் மனைவியும் பிள்ளையும் அடங்குகின்றனர்.